ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 31 சைஸ் செஸ்ட் ரவுண்டுடைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும், லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதோட பேட்ச் ஒர்க் வந்து ஈஸியாக பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய வகையில் எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கட்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு லைனிங் எடுத்துக்கோங்க. நான் வந்து 90 பாயிண்ட் லைனிங் எடுத்திருக்கேன். சரிங்களா, நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஹைட் அப்படின்னு பார்த்தா 14 இன்ச் சரியான அளவு, கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் தையலுக்காக, மேல் பக்கம் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது 8.75 இன்ச்சு சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். ப்ளவுஸினுடைய உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நெக் விட்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 2.5 மார்க் பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 2.25 அவங்களோட அகலத்தை பொறுத்து மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஃப் ஷோல்டர் என்ன வருதோ அது அப்படியே வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 அல்லது 5.25 நீங்கள் மார்க் பண்ணதை அப்படியே வந்து கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறத 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, சரியானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லென்த் இருக்குது பார்த்திங்களா, ஆம்கோல் லென்த்லேயும் செஸ்ட் ரவுண்டோட இந்த கார்னர்லேருந்து வரக்கூடிய இடத்துலையும் சென்டர் மார்க் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா, இந்த எஜ்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு ஈஸியாக கையிலேயே ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது லென்த் வந்து அதாவது ஆம்கோல் ரவுண்டு குறைவாக இருக்குது அப்படின்னா லென்த்தை அதிகரிச்சுக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா லென்த்தை வந்து குறைச்சிக்கோங்க, ஆம்கோல் லென்த்தை குறைச்சிக்கலாம். சரிங்களா, இப்போது பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அகலம் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மேல் பக்கம் 2.25, கீழ்ப்பக்கம் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ சைடு உயரம் பாருங்கள் 9 இன்ச் இருக்குது, 9 ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 8.5 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி வந்து கிராஸ் வைஸில் லைட்டாக 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த இடத்துல சுருக்கங்கள் வர்றதுக்கு காரணம் இந்த இடத்துல நம்ம இது மாதிரி கிராஸ் எடுக்காதது தான். சரிங்களா, லென்த் அதிகமாக இருந்தால் ஆம்கோல் லைனில் சுருக்கங்கள் வரும். ஸோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் நெக்கில் இருந்து நம்ம பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து இது போல் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது போல் மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோல்டிங் லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு முன் கழுத்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் தேவைன்னு சொன்னாங்க, அதனால் 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், யூனிக் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க ஷோல்டர் சைடில். இந்த எண்டிங்கில் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஹைட் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா, இந்த எண்டிங்கில் மட்டும்தான் ஹைட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸினுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 11.5 இன்ச்சு சரியான அளவு, 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. ஸோ 12.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, 11.5 + 1, ரெண்டு சைட்லேயும் 1.5 இன்ச் வந்து கிராஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டினுடைய அகலம் அப்படின்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டில் டெப்த் எடுக்கணும். இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர்கட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஹேர்கட் கொடுத்துருங்க. அதே போல் ராங் சைடு இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸ்லீவ் இந்த மாதிரி அகல வாக்கில் செக் பண்ணுங்கள் சரியாக இருக்கா அப்படின்ட்டு.
அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டில் 7 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே 1.5 இன்ச் தேவைப்படும். ஸோ 9 இன்ச் தேவைப்படும். சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சும் ஸ்லீவோட உயரம் 9.5 ப்ளஸ் அரை தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் லோ லென்த் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு மேலே அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் லோ லென்த் கன்ஃபார்ம் 3.5 இன்ச்சு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணணும். நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் ஆம்கோல் ரவுண்டில் வந்து எடுத்தோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல கிராஸ் வைஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு 4.25 இன்ச்சு, அதுக்கு மேலே 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுருங்க. சரியான அளவு ப்ளஸ் தையலுக்கான அளவில் ஜாயின் பண்ணி லைன் போட்டிருக்கோம். இந்த கிராஸ் லைனில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர், நெக்ஸ்ட்டு 2 சென்டர், 3 சென்டர் மார்க் பண்ணி இது மாதிரி கர்வ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவில் ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும். கீழ்ப்பக்கமும் இதே போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்ட்லேயும் சென்டர் பாயிண்ட்லேயும் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ராங் சைட் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதே போல் கொக்கி பட்டி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மீது இருக்கக்கூடிய பீஸை நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 9 to 10 இன்ச் வந்து பட்டியினுடைய நீளம் தேவைப்படும். சரிங்களா? அதே போல் இன்னொரு பீஸுமே வந்து கட் பண்ணிக்கலாம். மீது இருக்கக்கூடிய பீஸில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? மெயின் கிளாத்தை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா மேலும் கீழும் இருக்கிறது போல் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ண மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் வைஸில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதனால் மேலும் கீழுமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பூ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து லைனிங் வந்து வச்சு கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ விட்டுட்டு நம்ம மெயின் கிளாத்தை வந்து எக்ஸஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஸ்லீவ் 3மே நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக். சரிங்களா? அதாவது முன் இடது வலது 2 பக்கத்துடைய ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஏன்னா 2 கிளாத் கட் பண்ண போகிறோம். ஸோ இடது வலது 2 சைட்லேயுமே வந்து யூஸ் ஆகிக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் ராங் சைடு வந்து அழகாகவே தெரியுது. ஸோ நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்லீவுக்கு உண்டான பீஸை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ப்ளவுஸ்க்கு பேட்ச் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டன் கலரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஒன்லி 2 கலர் தான் இருக்குது. இந்த ப்ளூ கலரும் இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய கலரும். சரிங்களா? இந்த 2 கலர் மட்டுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு எந்த கலர் அதில் வந்து ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு சூட்டாக இருக்காது. ஸோ இது மாதிரி கோல்டு கலர் வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது இந்த சாரிக்கும் சரி வேறு ஒரு சாரிக்கும் நம்ம நல்லா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த பீஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அதாவது இந்த மெட்டீரியலை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.